இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு கோஆப்ரேஷன் வந்து ஹீரோ குட்டி டைரக்டர் இல்லாமல் இல்லை. ஸோ ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தான் ஒரு டைரக்டர் இல்லை ஒரு ஹீரோ, இல்லைன்னா தயாரிப்பாளர்னா யாருமே கிடையாது. நீங்கள் அவருடைய பாக்கெட் மணியை போட்டு எடுக்க சொல்லுவீங்களா? ஒரு டைரக்டர் பாக்கெட் மணி போட்டு எடுப்பாரா? வாய்ப்பு கம்மி பட்ஜெட்டில் ஒரு 2 கோடி எடுப்புவார். 300 பிடிச்சி வந்தால் இப்போ 200 கோடி பட்ஜெட் சாப்பிட்டா. ஸோ இப்படி இருக்கிற டைரக்டர்னால நிறைய தயாரிப்புகள் காண போனாங்க. ரெண்டாவது, ஹீரோக்களுடைய சம்பளம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது சார் இன்றைக்கெல்லாம். அதாவது நம்ம வானத்துக்கு கூட பேரெல்லாம் போட்டுருக்கு, சந்திரமண்டலத்துக்கு கூட பேரெல்லாம் போட்டுருக்கு. இப்படி சம்பளத்தை நிர்ணயிக்க முடியல, அவ்வளோ பெரிய சம்பளம். ஸோ அந்தளவுக்கு கொடுத்து படம் தப்பிச்சுக்கிட்டால் பரவாயில்ல, தப்பிக்காமல் நிறைய படங்கள் தோல்விகளை சந்திச்சிட்ருக்கு. கண்டிப்பாக. இப்போ தயாரிப்பாளர் அதோடு சுத்தமாக காண போயிடுறாங்க. வட்டிக்கு வாங்கி வட்டி குட்டி போட்டு அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் எவ்வளோ தயாரிப்பாளர்கள் வந்து சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்காங்க. லிங்குசாமி அவர்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர், சொந்த படம் பண்ணாமல் இருந்தால் தப்பிச்சிருப்பார், டைரக்டராகவே பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கலாம். சொந்த படம் பண்ண போய் அது அவர் டைரக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவருடைய வழி தெரியும், கரெக்டாக பண்ணுவார். வேற ஒரே கனல்கிட்ட போய் கொடுத்துட்டார். அதில் மாட்டினவர் தான் இன்ன வரைக்கும் எதிர்த்து வர முடியல.